இந்த வீடியோவில் பார்த்தோம்னா அனந்தா அப்படிங்கிற படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க தொடர்ந்து சுருக்கமாக பார்த்துடலாம். நம்ம இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு சமயத்தை சார்ந்த போதனையை மற்றவங்களுக்கு எப்படி எடுத்து சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மைய கருத்து. இந்த படம் பார்த்திங்கன்னா நமக்கு நேரடியான தமிழ் படம் கிடையாது, தெலுங்கு வருஷனோட டப்பிங் தான் நமக்கு தமிழ் மூவியே கிடைக்குது. இந்த படத்தோட திரைக்கதை அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா, ஆந்திராவில் புட்டபர்த்தியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவருடைய மகிமை தான் இந்த படத்தில் எடுத்து கூடுற மாதிரி விளக்கியிருக்காங்க. இதனால் இந்தியா முழுவதும் உள்ள ஒரு 5 அவருடைய பக்தர்களை கூப்பிட்டு அவருடைய மகிமையை அவங்க வாயால் சொல்ல வைக்கிறதா இந்த படத்தோட முழு கதையாக அமைஞ்சிருக்குது. ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்ட்டு பார்த்தோம்னா ஒரு பிஸ்னஸ் மேக்னெட்டை காமிக்கிறாங்க. அவர் பேங்க்கு போகிறப்ப மிகப்பெரிய ராபரி நடக்குது. அந்த ராபரியில் இவருடைய பணம் 2 கோடி ரூபாயை இவர் கொடுத்து உதவி அவங்கள நல்ல வழிப்படுத்துகிறாரு. அதுக்கு காரணம் இவர் சத்ய சாய்பாபா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுதான் இவருடைய வாழ்க்கையில் நடந்த மிக முக்கியமான திருப்பு முனையும் அமையுது. அடுத்ததாக 2வது பார்த்தீங்கன்னா வயசான ஒரு தம்பதியோட கதை. இந்த வயசான தம்பதியில் பார்த்தோம்னா மனைவிக்கு ஒரு தீராத நோய் இருக்கும். அது கணவருக்கே தெரியாது. அந்த நோயின் வீரியம் பார்த்தீங்கன்னா இறப்பதற்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த மனைவி பார்த்தீங்கன்னா தன் கணவருக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கூடாது, நம்ம நல்லா இருக்கிற மாதிரியே இறந்துடணும் அப்படின்ட்டு நினச்சி கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த அம்மாவுக்கும் நடந்துடும். 3வதாக வரவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டான்ஸர். அந்த டான்ஸர் நம்ம வாழ்நாளிலே ஒரு மிக முக்கியமான கச்சேரிக்கு ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் காலில் சின்ன ஃப்ராக்சர் ஆயிரம் எதிர்பாராதமா கடவுளின் பெயரை சொல்லி அவங்க கடவுளை வணங்குறாங்க. உடனே அந்த ஃப்ராக்சர் ரெடி ஆகி அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்டும் நல்லா வெற்றிகரமாக அடைஞ்சிருது. 4வது வாரம் பார்த்தீங்கன்னா அம்மா மகன் பார்த்தீங்கன்னா ஏதோ சில காரணத்தால் ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் இன்றைக்கோ நாளைக்கோ அப்படிங்கிற கண்டிஷனில் இருப்பா. அப்படி டாக்டர்ஸ்லாம் இதுக்கு மேலே எங்களால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்ட்டு கை வச்சிருவாங்க. இந்த அம்மா கடவுள் மேலே தீவிர பக்தியாக இருக்கிறதுனால கடவுள்கிட்ட இந்த அம்மா முறையிடுறாங்க. இந்த இடத்துல யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மெடிக்கல் மிராக்கல் நடந்து அந்த பையன் க்யூர் ஆயிடுற. அப்படி அடுத்தது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்களுடைய கதை. இவங்களோட வீடு பார்த்தீங்கன்னா ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதியில் இருக்கும். அந்த காட்டுப்பகுதியில் இவங்களை தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கொஞ்சம் கூட எதிர்பாராத சமயத்தில் அந்த காட்டில் தீ பிடிச்சிருது. அதுவும் காட்டுத்தீ யாருமே கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு பரவிடுது. யாரும் கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு உதவி செய்யறதுக்கு ஆட்கள் இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க கணவன் மனைவியும் சேர்ந்து புட்டபர்த்தியில் இருக்கிற ஸ்ரீ சத்ய சாய்பாபா தீவிரமாக வணங்குறாங்க. அந்த காட்டுத்தீ இவங்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாத விளைகிறது. இந்த 5 கதையை தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் திரைக்கதையில் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் சில காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் உடனுடனே நடக்குமா அப்படின்னு ஒரு யோசிக்கக்கூடிய சுச்சுவேஷனை தான் ஏற்படுத்துச்சு. இதை இந்த இடத்துல சரியா தப்பா அப்படின்ட்டு நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்பிக்கைங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட உணர்வு. அதை நம்ம யாரும் இது தப்பு அது சரி அப்படின்ட்டு நம்ம சொல்லக்கூடாது. இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 2.25 மணி நேரம் ஓடுது. இந்த படத்தை யார் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டோம்னா ஆன்மீகத்தில் தீவிரமாக நம்பிக்கையாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த படம் பார்க்கலாம். அவங்களுக்கு தான் இந்த படம் செட் ஆகும். வேறு யாருக்கெல்லாம் இந்த படம் செட் ஆகாது அப்படின்னு பார்த்தோம்னா என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு போகிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் செட் ஆகாது. அது மட்டும் இல்லாத பொறுமையாக இல்லாதவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக செட் ஆகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த 2.25 மணி நேரமும் ரொம்ப பீஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன்லேயே இந்த படம் போகுது. லவ்வர்ஸ் ஃபேமிலி அப்படிங்கிறவங்களுக்குமே இந்த படம் செட் ஆகாது அப்படின்னு தான் நான் சொல்லணும். அதுவும் குறிப்பாக கார்னர் சீட்டு எய்ம் பண்ணி போகிறவங்களுக்கு இந்த படம் செட் ஆகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கிற பீஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன் நம்ம கார்னர் சீட்டோடைய வேல்யூவே ஒரு கேள்விக்குறியாக்கிறோம் அப்படின்னு தான் என்னுடைய கருத்து. இந்த படம் பார்த்திங்கன்னா மக்கள் மனசில் தாக்கத்தை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா அப்படின்ட்டு எனக்கு கரெக்டாக தெரியல. ஆனால் இப்போ நம்ம சமூக வலைதளங்களில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய குலதெய்வங்கள்லாம் வேலியடியில் இருக்குது, இந்த மாதிரி வடக்கு சாமிகள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஊருக்குள்ளார நல்லா பிரம்மாண்டமாக கட்டி எழுப்புறாங்க அப்படின்ட்டு ஒரு சுச்சுவேஷன் ஒரு பிரச்சனையாக போச்சு. அவங்களுக்கு இந்த படம் எப்படி இருக்கும், அவங்க இந்த படத்தை எப்படி கண்ணோட்டில் பார்ப்பாங்க அப்படின்ட்டு சரியாக தெரியல. பொறுத்து இருந்து தான் நம்ம பார்க்கணும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.